கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, இப்படிப்பட்டு முக்கியத்துவப்படுத்தி செல்லுகின்ற நேரத்தில் ஷைத்தானின் ஊசலாட்டத்தின் காரணமாக மூமின்களாக முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்களுடைய உள்ளம் திசை திரும்புகின்றது. எவ்வாறு தெரியுமா? நாங்கள் உழைத்த செல்வம், நாங்கள் உழைத்த பொருளாதாரம், எங்களுடைய சொத்து செல்வம் எல்லாம் இருக்கின்றது. அவைகளை நாங்கள் பிறருக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம், கொடுக்காமல் இல்லை. அவ்வாறு நாங்கள் கொடுக்கின்றோம், ஆனால் எங்களிடத்தில் மேலதிகமாக வருவதில்லையே, எங்களிடத்தில் இருக்கக்கூடியதுதான் குறைந்து கொண்டு போகின்றது என்பதை ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக அவருடைய உள்ளம் திசை திரும்பி கொடுப்பதை தடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்காமல் தங்களிடத்தில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் காணுகின்றோம். அருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஷைத்தானிய ஊசலாட்டத்துக்கு அடங்கி வாழுகின்ற மனிதர்களை பற்றி அவர்களுக்கு செல்லுகின்றது திருமறை குர்ஆன். நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதாரம், நீங்கள் மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பொருளாதாரம் எங்கு இருக்கிறது, அதெல்லாம் யாருக்கு சொந்தமானது, அவைகள்லாம் நாளை மறுமையில் எங்கே வந்து தஞ்சமடைகின்றது என்பது பற்றி அப்படியான மனிதர்களை பார்த்து அவருடைய உள்ளம் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா, அவருடைய உள்ளம் திறக்க வேண்டும் இந்த குர்ஆனிய வசனத்தின் மூலமாக. அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து திருமறை குர்ஆன் பேசுகின்றது, ஒமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மக்களுக்கு, இல்லாத எளிய வறிய மக்களுக்கு நீங்கள் செலவு செய்கிறீர்களே, அப்படி நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்கள் எல்லாம் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு, அப்படி நீங்கள் உன்னத எண்ணத்தோடு இஹ்லாஸோடு மக்களுக்கு வாரி வழங்குகின்றீர்களே, அப்படி வாரி வழங்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு பிரதிவாரமாக அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான். அது உங்களுக்கு நினையாபுரத்திலிருந்து வரும். அப்படி ஒமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் செலவு செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்கின்ற பொருளாதாரத்தை, அப்படி நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் ஃபலி அன்ஃபுசிக்கும், அவைகளெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதாகும், உங்களுக்கு உரித்துடைமையானதாகும். எப்போது தெரியுமா? ஒமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் நன்மையான காரியங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற உன்னத எண்ணத்தோடு பிற மனிதர்களுக்காக அல்லாமல் புகழ்பெறு பெற்றை கொண்டு அல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்ற உன்னத எண்ணத்தோடு கொடுக்கின்றீர்களே, அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய கொடுப்பனவுகள் எல்லாம் யுவஃப இலைக்கும், நாளை மறுமையில் அல்லாஹ் அவைகளை மலை போன்று நன்மையாக சேகரித்து மறுமையில் என்னை வந்து என்னுடைய அடியான் சந்திக்கின்ற நேரத்தில் அவனுக்கு நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தோடு அவைகளை இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கின்றானாம். காரணம், நீங்கள் இறைவனை சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு மலை போன்ற நன்மையாக அணிவித்து உங்களை கண்ணியப்படுத்தி சுவர்க்கத்து வாசலுக்கு இட்டுச் செல்வதற்காக வேண்டி. அப்படி இறைவனுடைய ப்ராப்பரான திட்டம் தான் இந்த அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரமாகும். இந்த பொருளாதாரம் கது அஃப்லஹல் மூமினூன், மூமிங்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்படிப்பட்ட மூமிங்கள் யார்? இப்படிப்பட்ட பண்புகள் உடையவர்கள் என்று அல் குர்ஆன் ஆணித்தரமாக சொல்வதை பார்க்கின்றோம். இதனாலே தான், இப்படிப்பட்ட திருமறை வசனங்கள் உணர்த்துவதாலே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளாகி எங்களுக்கு செல்கின்ற பொழுதும் கூட, எப்ன ஆதமுடைய மகனே, நீ இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அன்ஃபிக், நீ செலவு செய், அல்லாஹ் உனக்கு வழங்கிய பொருளாதாரம் வாழ்வாதாரங்களிலிருந்து இல்லாத எளிய வறிய மக்களுக்கெல்லாம் கொடுத்து உதவு. ஏன் நான் உன்னை அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? யுன்ஃபக் அலைக், நாளை மறுமையில் நீ அல்லாஹுவை சந்திக்கின்ற நிலைமையில் உனக்கும் மலை போன்ற நன்மையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் செலவழிக்கப்படும். அது அந்த செலவணைகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? நன்மையாக இருக்கும். அந்த நன்மைகளுடைய விளைவு என்ன தெரியுமா? உன்னுடைய சுவர்க்கத்தின் பாதைகளை இலகுவாக்குவதற்கு கூடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம்.